ஆர்ஜே பாலாஜியோடைய ஆக்டிங் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகியிருந்த மூக்குத்தி அம்மன் மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். அதனுடைய ரெண்டாவது பாகத்தை தயாரிக்கிறதா சொல்லியிருந்தார். இப்போ அந்த ரெண்டாவது பாகத்துடைய டைட்டில் ரிலீஸ் ஆகியிருக்கா. இந்த மூவியில் த்ரிஷா அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நயன்தாரா அவர்கள் ஆக்டிங் பண்ணி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தியிருக்கோம். இதனுடைய ரெண்டாவது பாகத்தில் இப்போ த்ரிஷா அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆர்ஜே பாலாஜியும் த்ரிஷா அவர்களும் தான் மெயின் ரோல் பண்ணுறாங்க. ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷனில் இப்போ இந்த மூவிக்கு மாசாணி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்களே. இது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ப்ரொடக்ஷன் நம்பர் 3 ஆன $1,000,000 ஸ்டூடியோ ப்ரொடக்ஷனில் இருந்து அவருடைய அடுத்த மூவியோடைய அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோடைய 3வது ப்ரொடக்ஷனில் இவர் தான் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ அதனுடைய அப்டேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவருக்கு பர்த்டே ஸ்பெஷலாகவும் இந்த மூவியோட ஷூட்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு இந்த மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மாசாணி அம்மன் மூவியை 2025 சம்மர் டைமில் தான் தேட்டருக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பிரபுதேவாவும் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் 6வது டைமாக இணையராக இந்த மூவியோடைய டைட்டிலை கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்களே. மனோஜ் என்எஸோடைய டைரக்ஷனில் இப்போ இந்த மூவியோடைய டைட்டில் ரிலீஸ் ஆகியிருக்க. மூன் வால்க் அப்படின்ற மாதிரி தான் அந்த மூவியோடைய டைட்டில் வச்சுருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுக்கும் பிரபுதேவாவுக்கும் ஒரு மிகப்பெரிய காம்போ ஒர்க் அவுட் ஆகியிருக்க. கண்டிப்பாக இந்த மூவிலையும் அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பிஹைண்ட் வுட்ஸ் ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி தயார் பண்ணியிருக்காங்களே. பேன் இண்டியா வயசில் இந்த மூன் வால்க் மூவியை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பிளான் போட்டுருக்காங்க. தளபதியுடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய 69வது மூவிலேருந்து அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அக்டோபர் மந்த்துக்கு மேலே இந்த மூவியோட ஷூட்டிங் முதல்ல ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே இந்த மூவிலேருந்து கன்ஃபார்ம் அப்டேட் எதுவுமே கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹையான சம்பளத்தையும் பேசியிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்களே. தளபதியுடைய ஆக்டிங்கில் அவருடைய 69 கடைசி மூவியாக இருக்குன்ற போல் அப்டேட் போய்கிட்டு இருக்கா. இது தாண்டி கோட் மூவியோடைய சேட்டலைட் ரைட்ஸ் ஃபுல்லாமே ஜி தமிழ் மட்டும் இல்லாமல் ஜி தெலுங்கு, ஜி கன்னடான்னு சொல்லிட்டு ஜி ஸ்டூடியோவை ஃபுல்லாக வாங்கியிருக்கிறதும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் செப்டம்பர் 5க்கு இந்த மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் தளபதியுடைய ஆக்டிங்கில் லியோவுடைய 2வது பக்கம் தயாராகுன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காரு. ஒருவேளை லியோவுடைய 2வது பக்கம் தயாராகும் அப்படின்னா தளபதிக்கு 70வது மூவி வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்குன்னு அர்த்தமே. ஃபைனல் மூவியாக லோகேஷ் அவர்கள் தான் லியோவுடைய 2வது பக்கமாக ரிலீஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். போஸ் வெங்கட்டுடைய டைரக்ஷனில் விமலோடைய ஆக்டிங்கில் சார் மூவி தான் வெயிட்டிங்கில் இருக்கா. இந்த மூவியோடைய டீசர் முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட்டாக இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட்டை அப்டேட் கொடுத்துருக்காங்களே. தொடர்ந்து விமல் அவர்கள் பாசிட்டிவான மூவியில் தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு வராரு. அதை தொடர்ந்து வெற்றிமாறன் அவர்கள் இந்த மூவி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். போஸ் வெங்கட்டுடைய டைரக்ஷனில் எஜுகேஷனை மெயினாக வச்சு தான் இந்த மூவியை தயார் பண்ணியிருக்காங்களே. இவருடைய நல்ல ரெஸ்பான்ஸில் இந்த சார் மூவியும் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த மூவிக்கும் ஒரு பிக் வெயிட்டிங் ஏற்படும். இதை தாண்டி இவருடைய இன்னொரு மூவி வெயிட்டிங்கில் இருக்க. அந்த மூவியோடைய ஃபைனல் ஷூட் கிட்ட வந்திருக்கிறதாவும் அப்டேட் கொடுத்துருக்காங்களே. தேசிங் ராஜாவுடைய 2வது பக்கம் தான். முதல் பக்கம் லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் காமெடின்னு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். என்னுடைய 2வது பக்கத்தையும் அந்தளவுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கமே. எழிலுடைய டைரக்ஷனில் வித்யாசாகர் அவர்கள் தான் இந்த மூவிக்கே மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்ஃபினிட்டி கிரியேஷன் ப்ரொடக்ஷனில் தான் இந்த தேசிங் ராஜாவுடைய 2வது பக்கமும் தயாராகிட்டு இருக்கேன். பார்க்கலாம், சீக்கிரமாகவே தேட்டருக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மூவியோடைய கடைசி ஷெட்யூல் கிட்ட வந்துட்டாங்களே. எனக்கு தெரிஞ்ச 2024 எண்டில் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். லோகேஷ் ஆல்சோடைய டைரக்ஷனில் எல்வின் அப்படின்னு டைட்டில் வச்சு நவீன் சந்திர அவர்கள் ஆக்டிங் பண்ண ஒரு மூவி நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகுது. டி ஹிமான் அவர்கள் தான் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ரீசெண்டாக இந்த மூவியோடைய டீசர் அப்டேட் கூட கொடுத்துருந்தாங்க. தனுஷும் செல்வராகவன் அவர்கள் தான் இந்த மூவியோட டீசரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. ஒரு போலீஸ் சஸ்பென்ஸ் மூவியாக தான் இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. ஜூலியோடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜாய் மூவியோட சக்ஸஸ்க்கு அப்புறம் அதே ப்ரொடக்ஷனான விஷன் ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் ஒரு மூவியை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த மூவியை சீனு ராமசாமி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. யோகி பாபா அவர்கள் மெயின் ரோல் இந்த மூவியில் பண்ணியிருக்காரு. கோழி பண்ணை செல்லதுரை அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காரு சீனு ராமசாமி அவர்கள். இந்தியா வயசில் சக்தி ஜோதி ஃபிலிம் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த மூவியோடைய கன்ஃபார்ம் அப்டேட் கொடுத்துருக்காங்களே. இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வந்துடும். அட்லி அவர்கள் ஷாருக்கானை வச்சு ஜவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மூவியை பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ்னு அந்த மூவி ஏற்படுத்தி இருந்தது. நெக்ஸ்ட்டு சல்மான் கானை வச்சு தான் மூவி மேக் பண்ண போகிறாரு. அல்லு அர்ஜுனுக்கு இருந்த ப்ராஜெக்ட்ஸை அப்படியே நிறுத்திட்டு இப்போ சல்மான் கானை வச்சு மூவி மேக் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒருவேளை அல்லு அர்ஜுனோட ப்ராஜெக்டை எடுத்து சல்மான் கானுக்கு மூவியாக மேக் பண்ண போகிறாரான்னு தெரியல. தொடர்ந்து அல்லு அர்ஜுனுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த மூவி கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் சல்மான் கான் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. சிக்கந்தர் மூவியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அட்லியோடைய டைரக்ஷனில் தான் சல்மான் கான் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது இப்போ கன்ஃபார்ம் அப்டேட்டாக போய்கிட்டு இருக்க. ராஜமௌலி மகேஷ் பாபு அவர்களும் ஜாயினிங் ஆகிற மூவி ஹனுமானை மெயினாக வச்சு தான் தயாராகிற மூவி அப்படின்றத கன்ஃபார்ம் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஹனுமானோடைய ஸ்டோரியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பாகத்தை எடுத்து தான் இந்த மூவி மேக் பண்ணுறதா கன்ஃபார்ம் அப்டேட் கொடுத்துருக்காங்களே. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மூவியோடைய பட்ஜெட்டே போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே ஒரு ஹை பட்ஜெட்டில் தயாராக போகிற மூவினா அது இந்த மூவி தான். ராஜமௌலி அவர்களை பற்றி தெரியும். தொடர்ந்து 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்து ஒரு ஹை பிளேஸில் இருக்கார். மகேஷ் பாபுவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோடு தான் இருக்கார். இவங்க 2 பேருடைய காம்போவிலையும் 2026 இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இந்தியனுடைய 2வது பக்கம் ஜூலை 12 தான் தேட்டருக்கு வரப்போகுது.
ஆனால் ஜூன் 21 இருந்து இந்த மூவியோடைய ஓவர்சீஸ் புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்களே. மேக்ஸிமம் வேர்ல்டு வைட்டாக இந்த மூவி 1 டேவுக்கு முன்னாடி தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். ஜூலை 11க்கு அனதர் கண்ட்ரிலாம் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 3 லாங்குவேஜில் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆக்கியிருக்கேன். ஒரு பெரிய பட்ஜெட்டில் கமலஹாசனுடைய ஆக்டிங்கில், சங்கருடைய டைரக்ஷனில் அனிருத் அவர்கள் தான் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டிருக்காரு. லைக்காவுடைய ப்ரொடக்ஷனில் தமிழ்நாட்டில் ரெட் ஜெயின் மூவி இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர ஜூலை 12க்கு தெரியும் இந்த மூவி தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. விஜய் சேதுபதியுடைய ஆக்டிங்கில் மகாராஜா மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செமையான ஃபில்மை தேட்டரில் பார்த்த ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த மூவி கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சஸ்பென்ஸ் கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் இந்த மூவி தயாராகி இருந்தது. அதுவும் ஒரு நான் லீனியராக சஸ்பென்ஸை கலந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நிதிலன் சாமிநாதனுடைய டைரக்ஷனில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை இப்போ இந்த மூவி தேட்டரில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு.